புனித வெள்ளி. இந்த நாளை துக்க நாளாக நாம் கொண்டாடலாமா? இல்லை. நம் தேவனாகிய கர்த்தர் தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். அவர் குமாரனான இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சிலுவையில் அறைந்தார். நம் பாவங்கள் அனைத்தும் மரித்தன. அவை இனி மீண்டு வரமாட்டாது. ஆனால் நம் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். ஆகவே அவருக்கு மரணமில்லை. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் பரிசுத்தர் என்பது போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்துக்கு மரித்து பரிசுத்தமாய் உயிர்த்தெழ வேண்டும் என்பதே அவரது விருப்பம். நாம் பாவிகள் இல்லை, பாவம் மரித்தது என்று சொல்லி தேவனை துதியுங்கள். நாம் புதிதானோம். அவரைப்போல் நம்மேல் இரக்கம் கொண்டவரில்லை. அவரைப்போல் நம்மை நேசிப்பவரில்லை. அவரைப்போல் நம்மேல் அன்பு கொண்டவரும் இல்லை. இதை புரிந்து கொண்டால் இந்த நாள் துக்க நாளில்லை. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கண்ணீர் விட்டு சொன்னதின் காரணம் என்ன தெரியுமா? அது மிகுந்த வலியை தாங்க முடியாமல் அல்ல, வதைக்கப்பட்டதினாலும் இல்லை. உலக பாவங்களை அவர் சுமக்கும் அந்த நேரத்தில் பாவம்தான் பிதாவுக்கும் குமாரனுக்குமான உறவை மறைத்தது. அதனால்தான் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதேபோல நீங்களும் நானும் கூட நமக்கும் நம் தேவனுக்கும் இடையே பாவம் நுழையாதபடி நம் செயல்களிலும் வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே அவர் நமக்கு தெரியப்படுத்திய கருத்து. நம் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் இறந்துவிட்டதால் நாம் புதிதாக்கப்பட்டோம். இதனை உணர்ந்து சந்தோஷத்துடனே உங்கள் உபவாசத்தை நிறைவு செய்யுங்கள். தேவனுக்குள் எப்போதும் ஐக்கியப்பட்டிருங்கள். நம் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.